வணக்கம். இன்றைய வானிலை தகவல். ஆந்திரா கடலோர பகுதிகளை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இது அடுத்தடுத்த மணத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் ஒரு கனமழையோ ஒரு அதி கனமழையோ என்று பார்த்தால் அந்த வாய்ப்புகள் சற்று குறைவாகவே உள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு மிதமான மழை பெய்யக்கூடும். வானிலையை முழுமையாக கேளுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்க. தொடர்ந்து நம்ம போட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் ஒரு மிதமான மழை பெய்யக்கூடும். அதே போல டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை மற்றும் திருச்சிராப்பள்ளியில் ஒரு மிதமான மழை பெய்யக்கூடும். கடந்த 8 மாதத்தில் பதிவான மழையளவு: கோவை 9 சென்டிமீட்டர் பதிவிற்கு, நீலகிரி 8 சென்டிமீட்டர் பதிவிற்கு, கோயம்புத்தூர் 7 சென்டிமீட்டர் பதிவிற்கு, தேனி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் தலா 3 சென்டிமீட்டர் பதிவிற்கு, திருவள்ளூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் தலா 1 சென்டிமீட்டர் பதிவிற்கு. மீனக்கான எச்சரிக்கை: மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகள், ஒரிசா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள், மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.